முதியோர் பராமரிப்பு எல்டர் கேர். இந்திய பண்பாட்டில் முதியோர்களை வீட்டிலேயே வைத்து பராமரிப்பது ஒரு புனிதமான கடமையாக கருதப்பட்டது. ஆனால் இன்று பணிச்சூழல் மற்றும் இடப்பற்றாக்குறை காரணமாக முதியோர் இல்லங்களின் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. முதியோர்களை பராமரிப்பது குடும்ப கடமை என்பதிலிருந்து ஒரு சேவையாக சர்வீஸ் மாறி வருகிறது. உணவு மற்றும் அன்றாட பழக்கவழக்கங்கள். உணவு கலாச்சாரம். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் வழக்கம் குறைந்து வருகிறது. பீட்சா, பர்கர் போன்ற மேற்கத்திய உணவுகள் விடுமுறை நாட்களில் முக்கிய உணவாகிவிட்டன. உடை. வீடுகளில் அணியும் உடைகள் கூட மேற்கத்திய பாணிக்கு நைட் பேண்ட்ஸ், டி ஷர்ட்ஸ் மாறிவிட்டன. தனிமனிதவாதம் இண்டிவிஜுவலிசம். உலகமயமாக்கல் நாம் வி என்ற கூட்டு சிந்தனையை அழித்து நான் ஐ என்ற தனிமனித சிந்தனையை வளர்த்துள்ளது. தனிப்பட்ட அறை பிரைவசி. முன்பு அனைவரும் ஒரே ஹாலில் தூங்குவார்கள். இன்று ஒவ்வொருவருக்கும் தனி அறை, தனி டிவி, தனி மொபைல் என்றாகிவிட்டதால் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது குறைந்துவிட்டது. இதனை மௌன குடும்பங்கள் எனலாம். பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்கள். பாரம்பரிய பண்டிகைகளான பொங்கல், தீபாவளி போன்றவற்றில் குடும்பங்கள் ஒன்று கூடுவது குறைந்து வருகிறது. மாறாக அன்னையர் தினம், தந்தையர் தினம், வேலண்டைன்ஸ் டே, வாலண்டைன் டே போன்ற மேற்கத்திய கொண்டாட்டங்கள் குடும்பங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன. பண்டிகைகள் இன்று சடங்காக இல்லாமல் ஒரு நிகழ்வாக இவென்ட் வணிகமயமாகிவிட்டன. பாலினச் சமத்துவம் ஜெண்டர் ரோல்ஸ். இது ஒரு நேர்மறையான மாற்றம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. வீட்டு வேலைகள் பெண்களுக்கே உரியது என்ற பிம்பம் மெல்ல உடைந்து ஆண்களும் வீட்டு வேலைகளில் பங்கு கொள்ளும் சூழல் உருவாகி வருகிறது. முடிவுரை. உலகமயமாக்கல் குடும்பங்களுக்கு பொருளாதார வசதியையும் பெண்களுக்கு சுதந்திரத்தையும் அளித்துள்ளது. ஆனால் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான உணர்வுபூர்வமான பிணைப்பை எமோஷனல் பாண்ட் பலவீனப்படுத்தி உறவுகளை வணிக ரீதியாக அணுகும் நிலையை உருவாக்கியுள்ளது. Discuss the impact of globalization on Indian society. How has it affected the social empowerment of women and marginalized groups? இந்திய சமூகத்தில் உலகமயமாக்கலின் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். பெண்கள் மற்றும் விளிம்புநிலை குழுக்களின் சமூக அதிகாரமளிப்பில் உலகமயமாக்கலின் தாக்கம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது? What has been the impact of globalization on the cultural aspects of the family? குடும்பத்தின் கலாச்சார அம்சங்களில் உலகமயமாக்கலின் தாக்கம் என்ன? Impact of globalization. Family structure shifts from traditional joint families to nuclear dynamics, with more individuals living independently. குடும்ப அமைப்பு. பாரம்பரிய கூட்டு குடும்பங்களிலிருந்து அணுசக்தி இயக்கவியலுக்கு மாறுதல். அதிகமான தனிநபர்கள் சுதந்திரமாக வாழ்கின்றனர். Changing roles and responsibilities. Increased female workforce participation and shifting gender norms have led to more egalitarian roles within families. பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை மாற்றுதல். அதிகரித்த பெண் பணியாளர் பங்கேற்பு மற்றும் பாலின விதிமுறைகள் மாறுதல் ஆகியவை குடும்பங்களுக்குள் அதிக சமத்துவ பாத்திரங்களுக்கு வழிவகுத்தன. Cultural exchange and influence. Exposure to diverse cultures and values has introduced new ideas and lifestyles, challenging traditional norms and practices. கலாச்சார பரிமாற்றம் மற்றும் செல்வாக்கு. மாறுபட்ட கலாச்சாரங்கள் மற்றும் மதிப்புகளுக்கு வெளிப்பாடு புதிய யோசனைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பாரம்பரிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை சவால் செய்கிறது. Intergenerational conflicts. Differences in values and beliefs between generations can lead to conflicts and debates within families. தலைமுறைகளுக்கு இடையேயான மோதல்கள். தலைமுறைகளுக்கு இடையேயான மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளில் உள்ள வேறுபாடுகள் குடும்பங்களுக்குள் மோதல்கள் மற்றும் விவாதங்களுக்கு வழிவகுக்கும். Technological impact. Technology has enabled families to stay connected globally, but also led to reliance on virtual communication over face-to-face interactions. தொழில்நுட்ப தாக்கம். தொழில்நுட்பம் குடும்பங்கள் உலகளவில் இணைந்திருக்க உதவியது. ஆனால் நேருக்கு நேர் தொடர்புகளில் மெய்நிகர் தகவல் தொடர்புகளை நம்பியிருக்கவும் வழிவகுத்தது. Materialism and consumerism. The promotion of consumerism and materialism can alter family priorities and dynamics, emphasizing material wealth over relationships. பொருள்முதல்வாதம் மற்றும் நுகர்வோர்
நுகர்வோர் மற்றும் பொருள்முதல்வாதத்தை மேம்படுத்துவது, குடும்ப முன்னுரிமைகள் மற்றும் இயக்கவியலை மாற்றும் உறவுகளை விட பொருள் செல்வத்தை வலியுறுத்துகிறது. Migration and displacement. Increased migration has led to geographically dispersed families, affecting family unity and support systems. இடம்பெயர்வு மற்றும் இடப்பெயர்ச்சி. அதிகரித்த இடம்பெயர்வு புவியியல் ரீதியாக சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழிவகுத்தது, இது குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆதரவு அமைப்புகளை பாதித்தது. Empowered women. Increased access to education and economic opportunities has challenged patriarchal norms and promoted more balanced gender roles. அதிகாரம் பெற்ற பெண்கள், கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான அதிகரித்த அணுகல் ஆணாதிக்க விதிமுறைகளை சவால் செய்துள்ளது மற்றும் மிகவும் சமநிலையான பாலின பாத்திரங்களை ஊக்குவித்துள்ளது. Influenced family values. Exposure to Western culture and media has reshaped family dynamics, with younger generations asserting independence and individualism. செல்வாக்கு பெற்ற குடும்ப மதிப்புகள், மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் ஊடகங்களின் வெளிப்பாடு குடும்ப இயக்கவியலை மறுவடிவமைத்துள்ளது, இளைய தலைமுறையினர் சுதந்திரம் மற்றும் தனித்துவத்தை வலியுறுத்துகின்றனர். Created new challenges. Economic pressures and job insecurity have strained traditional family structures, highlighting the need for adaptable family systems and social support. உருவாக்கப்பட்ட புதிய சவால்கள், பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் வேலை பாதுகாப்பின்மை பாரம்பரிய குடும்ப கட்டமைப்புகளை சீர்குலைத்துள்ளன, தகவமைப்பு குடும்ப அமைப்புகள் மற்றும் சமூக ஆதரவின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. Overall, globalization's impact on family culture is complex, bringing both opportunities for growth and challenges to traditional values and structures. ஒட்டுமொத்தமாக, குடும்ப கலாச்சாரத்தில் உலகமயமாக்கலின் தாக்கம் சிக்கலானது, வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் கட்டமைப்புகளுக்கு சவால்களையும் கொண்டு வருகிறது. பாரம்பரிய கலாச்சாரங்கள், அடையாளங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் உலகமயமாக்கலின் சமூக விளைவுகளை பற்றி விவாதிக்கவும், நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இரண்டையும் வலியுறுத்தவும். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பது பொருளாதார எல்லைகளை மட்டுமல்ல, சமூக மற்றும் கலாச்சார எல்லைகளையும் அழித்து புதியதொரு உலகளாவிய சமூகத்தை உருவாக்கியுள்ளது. இது பாரம்பரிய கலாச்சாரங்கள், தனிமனித அடையாளங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான சவால்கள் தாக்கங்களை விரிவாக காண்போம். கலாச்சாரத்தின் மீதான தாக்கம். இம்பாக்ட் ஆன் கல்ச்சர். உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை வேகப்படுத்தியுள்ளது. நேர்மறையான மாற்றங்கள். கலாச்சார பரவல். இந்தியாவின் யோகா, ஆயுர்வேதம் மற்றும் ஆன்மீகம் இன்று உலக அரங்கில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. அதேபோல் பிற நாட்டுச் சிறந்த கலை வடிவங்களை நாம் அறிய முடிகிறது. பன்மைத்துவம். ஹைபிரிட் கல்ச்சர். வெவ்வேறு கலாச்சாரங்கள் கலந்து புதியதொரு கலப்பு கலாச்சாரம் உருவாகிறது. உதாரணமாக, மேற்கத்திய இசையும் இந்திய இசையும் இணைந்த ஃபியூஷன் இசை, ஃபியூஷன் மியூசிக். சவால்கள். கலாச்சார ஒருமைப்படுத்தல். கல்ச்சரல் ஹோமோஜனைசேஷன். மேற்கத்திய கலாச்சாரமே உலக கலாச்சாரம் என்று திணிக்கப்படுகிறது. இதனால் உள்ளூர் கலைகள், இசை மற்றும் பாரம்பரியங்கள் மெல்ல அழிந்து வருகின்றன. மொழி இழப்பு. ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தால் தாய்மொழியின் பயன்பாடு குறைந்து பல வட்டார மொழிகள் அழியும் விளிம்பில் உள்ளன. சமூக கட்டமைப்பின் மீதான தாக்கம். இம்பாக்ட் ஆன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இந்தியச் சமூகத்தின் ஆணிவேரான குடும்பம் மற்றும் சமூக படிநிலைகளில் இது மாற்றங்களை உண்டாக்குகிறது. நேர்மறையான மாற்றங்கள். சாதி அமைப்பின் தளர்வு. நகரமயமாக்கல் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் பணிச்சூழல் சாதிய பாகுபாடுகளை குறைத்துள்ளது. பொது போக்குவரத்திலும் உணவகங்களிலும் சாதி பார்க்காமல் பழகும் நிலை உருவாகியுள்ளது. பெண்கள் அதிகாரமளித்தல். பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு செல்வதால் ஆணாதிக்கச் சமூக கட்டமைப்பு பேட்ரியார்க்கி உடைந்து வருகிறது. அவர்கள் பொருளாதார சுதந்திரம் பெறுகின்றனர். சவால்கள். கூட்டு குடும்பச் சிதைவு. நாம் என்ற கூட்டு மனப்பான்மை மறைந்து நான் என்ற தனிமனிதவாதம் இண்டிவிஜுவலிசம் வளர்ந்துள்ளது. இதனால் கூட்டு குடும்பங்கள் உடைந்து முதியோர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். நுகர்வோர் கலாச்சாரம். கன்சியூமரிசம். பொருட்களை வாங்குவதே சமூக அந்தஸ்து என்ற நிலை உருவாகியுள்ளது. இது மக்களிடையே பேராசையையும் கடனாளியாகும் சூழலையும் உருவாக்குகிறது.
தனிமனித அடையாளங்கள் இம்பாக்ட் ஆன் ஐடென்டிட்டி. ஒரு தனிநபர் தன்னை சமூகத்தில் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதில் குழப்பம் நிலவுகிறது. நேர்மறையான மாற்றங்கள். உலக குடிமகன் குளோபல் சிட்டிசன். மக்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது மதத்தைச் சார்ந்தவராக மட்டும் பார்க்காமல் பரந்த உலக பார்வையை பெறுகின்றனர். விளிம்புநிலை மக்களின் எழுச்சி. தலித்துகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதரவுடன் தங்கள் அடையாளத்தையும் உரிமைகளையும் மீட்டெடுக்க முடிகிறது. சவால்கள். அடையாள நெருக்கடி ஐடென்டிட்டி கிரைசிஸ். இளைஞர்கள் மேற்கத்திய பாணியை பின்பற்றுவதா அல்லது பாரம்பரியத்தை பின்பற்றுவதா என்ற குழப்பத்தில் உள்ளனர். இது வேர்களை மறந்த ஒரு தலைமுறையை உருவாக்குகிறது. போலி வாழ்க்கை முறை. சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தங்களை பற்றிய ஒரு போலியான கவர்ச்சிகரமான பிம்பத்தை காட்டிக்கொள்ளும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. Discuss the social repercussions of globalization on traditional cultures, identities, and social structures, emphasizing both positive transformations and challenges. பாரம்பரிய கலாச்சாரங்கள், அடையாளங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் உலகமயமாக்கலின் சமூக விளைவுகளை பற்றி விவாதிக்கவும், நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இரண்டையும் வலியுறுத்தவும். Globalization has had a profound impact on traditional cultures, identities, and social structures, bringing about both positive transformations and challenges. உலகமயமாக்கல் பாரம்பரிய கலாச்சாரங்கள், அடையாளங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இரண்டையும் கொண்டு வருகிறது. பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். நேர்மறை மாற்றங்கள். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். Globalization has facilitated cultural exchange, allowing people to learn from and appreciate different cultures, traditions, and values. கலாச்சார பரிமாற்றம். உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது, மக்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள், மரபுகள் மற்றும் மதிப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் அனுமதிக்கிறது. Economic opportunities. Globalization has created new economic opportunities, enabling people to access global markets, technologies, and resources. பொருளாதார வாய்ப்புகள். உலகமயமாக்கல் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, இதனால் மக்கள் உலகளாவிய சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களை அணுக முடிகிறது. Empowerment of marginalized groups. Globalization has empowered marginalized groups, providing them with a platform to voice their concerns and demand rights. ஒதுக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரமளித்தல். உலகமயமாக்கல் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது, அவர்களின் கவலைகளை வெளிப்படுத்தவும் உரிமைகளை கோரவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. Challenges. Cultural homogenization. Globalization has led to cultural homogenization, threatening the uniqueness and diversity of traditional cultures. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகமயமாக்கல் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுத்தது, பாரம்பரிய கலாச்சாரங்களின் தனித்துவத்தையும் பன்முகத்தன்மையையும் அச்சுறுத்துகிறது. Loss of traditional skills. The influx of modern technologies and global products has led to the loss of traditional skills and practices. பாரம்பரிய திறன்களின் இழப்பு. நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகளாவிய தயாரிப்புகளின் வருகை பாரம்பரிய திறன்கள் மற்றும் நடைமுறைகளை இழக்க வழிவகுத்தது. Social dislocation. Globalization has caused social dislocation, disrupting traditional social structures and community networks. சமூக இடப்பெயர்ச்சி. உலகமயமாக்கல் சமூக இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, பாரம்பரிய சமூக கட்டமைப்புகள் மற்றும் சமூக வலைப்பின்னல்களை சீர்குலைத்துள்ளது. Impact on identities. அடையாளங்கள் மீதான தாக்கம். Hybrid identities. Globalization has led to the creation of hybrid identities, as people navigate multiple cultural influences and traditions. கலப்பின அடையாளங்கள். உலகமயமாக்கல் பல கலாச்சார தாக்கங்கள் மற்றும் மரபுகளை மக்கள் வழிநடத்துவதால் கலப்பின அடையாளங்களை உருவாக்க வழிவகுத்தது. Identity crisis. Globalization has also led to identity crises, as people struggle to reconcile their traditional identities with modern influences. அடையாள நெருக்கடி. உலகமயமாக்கல் அடையாள நெருக்கடிகளுக்கும் வழிவகுத்தது, ஏனெனில் மக்கள் தங்கள் பாரம்பரிய அடையாளங்களை நவீன தாக்கங்களுடன் சரிசெய்ய போராடுகிறார்கள். Social structures. சமூக கட்டமைப்புகள். Changes in family structures. Globalization has led to changes in family structures, with more women entering the workforce and traditional roles being redefined. குடும்ப அமைப்புகளில் மாற்றங்கள்.
உலகமயமாக்கல் குடும்ப கட்டமைப்புகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. அதிகமான பெண்கள் பணியிடத்தில் நுழைவதும் பாரம்பரிய பாத்திரங்கள் மறுவரையறை செய்யப்படுவதும். Impact on community networks. Globalization has disrupted traditional community networks, leading to a sense of disconnection and isolation. சமூக வலைப்பின்னல்களில் தாக்கம். உலகமயமாக்கல் பாரம்பரிய சமூக வலைப்பின்னல்களை சீர்குலைத்து துண்டிப்பு மற்றும் தனிமைப்படுத்தல் உணர்வுக்கு வழிவகுத்தது. Mitigating the challenges. சவால்களை தணித்தல். Cultural preservation. Efforts can be made to preserve traditional cultures and skills, promoting cultural heritage and diversity. கலாச்சார பாதுகாப்பு. பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் திறன்களை பாதுகாக்கவும் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பன்முகத்தன்மையை மேம்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். உலகமயமாக்கல் அரசின் பங்கை மாற்றியுள்ளது. வளரும் நாடுகளின் சூழலில் அதன் தாக்கத்தை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். உலகமயமாக்கல் வளரும் நாடுகளில் அரசின் பங்கை ஒரு வழங்கும் அமைப்பிலிருந்து ப்ரொவைடர் ஒரு வழிநடத்தும் அமைப்பாக ஃபெசிலிட்டேட்டர் மாற்றியுள்ளது. இதனை குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் மினிமம் கவர்ன்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் என்ற கோட்பாட்டின் மூலம் புரிந்து கொள்ளலாம். வளரும் நாடுகளின் சூழலில் இந்த மாற்றத்தை விமர்சன ரீதியாக பின்வருமாறு மதிப்பீடு செய்யலாம். பொருளாதார கட்டுப்பாட்டின் வீழ்ச்சி. எரோஷன் ஆஃப் எகனாமிக் சாவரன்டி. முன்பு வளரும் நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. விமர்சனம். இன்று உலக வர்த்தக அமைப்பு WTO, உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் IMF ஆகியவற்றின் விதிமுறைகளுக்கு உட்பட்டே அரசுகள் கொள்கைகளை வகுக்க முடிகிறது. இது தேசிய இறையாண்மையை சாவரன்டி பலவீனப்படுத்தியுள்ளது. அரசு தனது சொந்த மக்களின் தேவையை விட சர்வதேச சந்தையின் தேவைக்கேற்ப வளைந்து கொடுக்க வேண்டியுள்ளது. மக்கள் நல அரசு என்னும் பிம்பம் சரித்தல். ரிட்ரீட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். வளரும் நாடுகளில் அரசின் மிக முக்கிய பணி ஏழை மக்களுக்கு மானியம். பொருளாதாரத்தை ஆதரிப்பதால் அரசு தனது சமூக நலச் செலவுகளை சோஷியல் ஸ்பெண்டிங் குறைத்துக் கொள்கிறது. கல்வி சுகாதாரம் போன்றவை தனியார்மயமாவதால் இவை ஏழைகளுக்கு எட்டா கனியாக மாறி வருகின்றன. அரசு தன் பொறுப்பை தட்டிக்கழிப்பதாக இது விமர்சிக்கப்படுகிறது. தனியார்மயமாக்கல் மற்றும் தொழிலாளர் நலன். பொதுத்துறை நிறுவனங்களை PSUs அரசு நிர்வகிப்பதற்கு பதிலாக அவற்றை தனியாருக்கு விற்பதில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் குறியாக உள்ளது. விமர்சனம். இது அரசின் சுமையை குறைத்தாலும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பை அளிப்பதில் அரசு தோல்வியடைந்துவிட்டது. தொழிலாளர் நலச் சட்டங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக தளர்த்தப்படுவதால் தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள். அரசு தொழிலாளர்களின் பாதுகாவலன் என்ற நிலையிலிருந்து விலகியுள்ளது. அரசின் புதிய பங்கு. ஒழுங்குபடுத்துபவர் ரோல் as a regulator. அரசு நேரடியாக பொருட்களை உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டு தனியார் நிறுவனங்களை கண்காணிக்கும் பணியை மேற்கொள்கிறது. ECA, TRAI, IRDAI. மதிப்பீடு. இது ஒரு நேர்மறையான மாற்றம். அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்துவதால் ஊழல் குறைய வாய்ப்புள்ளது. எனினும் பல நேரங்களில் ஒழுங்குமுறை ஆணையங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு. உலகமயமாக்கல் பயங்கரவாதம் மற்றும் சைபர் குற்றங்களையும் உலகளாவியதாக்கியுள்ளது. மதிப்பீடு. இதனால் அரசின் கவனம் முழுமையாக தேசிய பாதுகாப்பின் மீது திரும்பியுள்ளது. குடிமக்களை கண்காணிக்கும் நவீன தொழில்நுட்ப அரசாக சர்வேலன்ஸ் ஸ்டேட் அது மாறி வருகிறது. உட்கட்டமைப்பு மேம்பாடு. மதிப்பீடு. தனியாரால் செய்ய முடியாத மாபெரும் சாலை திட்டங்கள் டிஜிட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவதில் அரசு முக்கிய பங்காற்றுகிறது. பொது தனியார் கூட்டாட்சி PPP மாடல் மூலம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு வெற்றி கண்டுள்ளது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் உலகமயமாக்கல் வளரும் நாடுகளில் அரசை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அதன் வடிவத்தை மாற்றியுள்ளது. எல்லாவற்றையும் செய்யும் அரசு என்ற நிலை மாறி முக்கியமானவற்றை மட்டும் செய்யும் அரசு என்ற நிலை உருவாகியுள்ளது. இருப்பினும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் சந்தை சக்திகளிடம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் மக்களை முழுமையாக ஒப்படைத்துவிட முடியாது. சமத்துவமின்மையை குறைக்க அரசு தனது மக்கள் நலன் வெல்ஃபேர் சார்ந்த பங்கை தக்க வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும்.
Globalization has changed the role of state. Critically evaluate its impact in the context of developing countries. உலகமயமாக்கல் அரசின் பங்கை மாற்றியுள்ளது. வளரும் நாடுகளின் சூழலில் அதன் தாக்கத்தை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். Globalization has significantly impacted the role of the state in developing countries, presenting both opportunities and challenges. உலகமயமாக்கல் வளரும் நாடுகளில் அரசின் பங்கை கணிசமாக பாதித்துள்ளது, வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் முன்வைக்கிறது. Positive impacts. Economic liberalization. Globalization has led to economic liberalization, allowing developing countries to attract foreign investment, promote trade, and stimulate economic growth. பொருளாதார தாராளமயமாக்கல். உலகமயமாக்கல் பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு வழிவகுத்துள்ளது. வளரும் நாடுகள் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கவும், வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும், பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் அனுமதிக்கிறது. Increased global cooperation. Globalization has fostered increased global cooperation, enabling developing countries to participate in international institutions and agreements that promote development and cooperation. உலக ஒத்துழைப்பை அதிகரித்தல். உலகமயமாக்கல் அதிகரித்த உலகளாவிய ஒத்துழைப்பை வளர்த்துள்ளது. வளரும் நாடுகள் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் பங்கேற்க உதவுகிறது. Access to technology. Globalization has provided developing countries with access to advanced technologies, enabling them to leapfrog traditional development stages and improve living standards. தொழில்நுட்பத்திற்கான அணுகல். உலகமயமாக்கல் வளரும் நாடுகளுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை அணுகுவதை வழங்கியுள்ளது. அவை பாரம்பரிய வளர்ச்சி நிலைகளை தாண்டிச் சென்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகின்றன. Negative impacts. Reduced state capacity. Globalization has reduced state capacity, as multinational corporations and international institutions have gained more influence over economic and social policies. குறைக்கப்பட்ட மாநில திறன். பன்னாட்டு நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகளில் அதிக செல்வாக்கை பெற்றுள்ளதால் உலகமயமாக்கல் மாநில திறனை குறைத்துள்ளது. Groups have benefited more than others, leading to social and economic disparities. அதிகரித்த சமத்துவமின்மை. உலகமயமாக்கல் வருமான சமத்துவமின்மையை அதிகப்படுத்தியுள்ளது, ஏனெனில் சில குழுக்கள் மற்றவர்களை விட அதிகமாக பயனடைந்துள்ளன. இது சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுத்தது. Vulnerability to external shocks. Developing countries are more vulnerable to external economic shocks, such as global financial crises, which can have devastating impacts on their economies. வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு பாதிப்பு. வளரும் நாடுகள் உலகளாவிய நிதி நெருக்கடிகள் போன்ற வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. அவை அவற்றின் பொருளாதாரங்களில் பேரழிவு தரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். Challenges for developing countries. வளரும் நாடுகளுக்கான சவால்கள். Regulatory challenges. Developing countries face regulatory challenges in managing the impact of globalization, ensuring that multinational corporations operate responsibly and contribute to sustainable development. ஒழுங்குமுறை சவால்கள். உலகமயமாக்கலின் தாக்கத்தை நிர்வகிப்பதில் வளரும் நாடுகள் ஒழுங்குமுறை சவால்களை எதிர்கொள்கின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் பொறுப்புடன் செயல்படுவதையும் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிப்பதையும் உறுதி செய்கின்றன. Social protection. Developing countries need to provide social protection to vulnerable groups, such as workers and small farmers, who may be negatively impacted by globalization. சமூக பாதுகாப்பு. உலகமயமாக்கலால் எதிர்மறையாக பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் சிறு விவசாயிகள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு வளரும் நாடுகள் சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டும். Institutional capacity. Developing countries need to strengthen their institutional capacity to effectively participate in global governance and negotiate favorable terms in international agreements. நிறுவனத்திறன். உலக நிர்வாகத்தில் திறம்பட பங்கேற்கவும், சர்வதேச ஒப்பந்தங்களில் சாதகமான விதிமுறைகளை பேச்சுவார்த்தை நடத்தவும் வளரும் நாடுகள் தங்கள் நிறுவனத்திறனை வலுப்படுத்த வேண்டும். Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Strengthening state capacity. Developing countries need to strengthen their state capacity to effectively manage the impact of globalization and promote sustainable development. அரச திறனை வலுப்படுத்துதல். உலகமயமாக்கலின் தாக்கத்தை திறம்பட நிர்வகிக்கவும், நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வளரும் நாடுகள் தங்கள் மாநில திறனை வலுப்படுத்த வேண்டும்.
Promoting inclusive globalization. Developing countries need to promote inclusive globalization, ensuring that the benefits of globalization are shared equitably among all segments of society. உள்ளடக்கிய உலகமயமாக்கலை ஊக்குவித்தல். வளரும் நாடுகள் உள்ளடக்கிய உலகமயமாக்கலை ஊக்குவிக்க வேண்டும். உலகமயமாக்கலின் நன்மைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிடையேயும் சமமாக பகிரப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். International cooperation. International cooperation is essential to address the challenges of globalization and promote sustainable development in developing countries. சர்வதேயான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம். Conclusion. Globalization has transformed the role of the state in developing countries, presenting both opportunities and challenges. To effectively navigate these challenges, developing countries need to strengthen their state capacity, promote inclusive globalization, and engage in international cooperation. உலகமயமாக்கல் வளரும் நாடுகளில் அரசின் பங்கை மாற்றியுள்ளது, வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் வழங்குகிறது. இந்த சவால்களை திறம்பட சமாளிக்க வளரும் நாடுகள் தங்கள் மாநில திறனை வலுப்படுத்த வேண்டும், உள்ளடக்கிய உலகமயமாக்கலை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பில் ஈடுபட வேண்டும். வர்க்க மாற்றம். விவசாயி தனது சொந்த நிலத்திலேயே ஒரு மேலாளராக அல்லது கூலித் தொழிலாளியாக மாற்றப்படுகிறார். நிலத்தின் மீதான விவசாயியின் தன்னாட்சி அதிகாரம் ஆட்டோனமி கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைகளுக்கு மாறுகிறது. விவசாயம் பெண்மயமாதல் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். கிராமப்புற வர்க்க அமைப்பில் இது ஒரு முக்கியமான மாற்றமாகும். ஆண்கள் இடப்பெயர்வு. விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாததால் கிராமப்புற ஆண்கள் வேலை தேடி நகரங்களுக்கு செல்கின்றனர். பெண்களின் சுமை. இதனால் விவசாய பணிகள் முழுவதையும் பெண்களே சுமக்க வேண்டியுள்ளது. ஆனால் நிலவுடைமை லேண்ட் ஓனர்ஷிப் இன்னும் ஆண்களிடமே இருப்பதால் பெண்கள் வெறும் உழைக்கும் வர்க்கமாக மட்டுமே நீடிக்கின்றனர். தலைகீழ் குத்தகை முறை ரிவர்ஸ் டெனன்சி. பாரம்பரியமாக நிலம் இல்லாதவர்கள் பணக்காரர்களிடம் நிலத்தை குத்தகைக்கு எடுப்பார்கள். ஆனால் உலகமயமாக்கலுக்கு பின் இது தலைகீழாக மாறியுள்ளது. சிறிய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விவசாயம் செய்வது நஷ்டம் என்பதால் அதனை பெரிய பணக்கார விவசாயிகளுக்கோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ குத்தகைக்கு விடுகின்றனர். இதனால் நிலம் ஓரிடத்தில் குவிவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லேண்ட் அதிகரிக்கிறது. விவசாய தொழிலாளர்கள் மீதான தாக்கம். இயந்திரமயமாக்கல். உலகமயமாக்கலின் விளைவாக அறுவடை இயந்திரங்கள் மற்றும் களை எடுக்கும் கருவிகள் வந்ததால் விவசாய கூலி தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளது. பாதுகாப்பின்மை. தொழிலாளர்கள் விவசாயத்தை நம்பி வாழ முடியாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA அல்லது நகர்ப்புற கட்டுமான பணிகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. நிலம் கையகப்படுத்தல் மற்றும் இடப்பெயர்வு. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் SEZs மற்றும் தொழில்மயமாக்கலுக்காக விவசாய நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்படுகின்றன. இது விவசாயிகளை தங்கள் வாழ்விடத்திலிருந்து நிரந்தரமாக பிரித்து அவர்களை சமுதாயத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளுகிறது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் உலகமயமாக்கல் இந்தியாவில் விவசாயம் அக்ரிகல்ச்சர் என்பதை ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து ஒரு வணிக நடவடிக்கையாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மாற்றியுள்ளது. இந்த செயல்பாட்டில் பணக்கார விவசாயிகள் மேலும் வளர்ந்துள்ளனர். ஏழை விவசாயிகள் தங்கள் நிலத்தை இழந்து கூலிகளாக மாறியுள்ளனர். இந்திய விவசாய வர்க்க அமைப்பு இன்று சமத்துவமற்றதாகவும் கார்ப்பரேட் ஆதிக்கம் நிறைந்ததாகவும் மாறியுள்ளது. Explain the implications and the impact of globalization in situating the changing agrarian class structure in India. இந்தியாவில் மாறிவரும் விவசாய வர்க்க அமைப்பை நிலைநிறுத்துவதில் உலகமயமாக்கலின் தாக்கங்களையும் தாக்கத்தையும் விளக்குங்கள். Globalization has significantly impacted India's agrarian class structure, leading to both positive and negative consequences. உலகமயமாக்கல் இந்தியாவின் விவசாய வர்க்க கட்டமைப்பை கணிசமாக பாதித்துள்ளது. இது நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளுக்கு வழிவகுத்தது. Key implications. முக்கிய தாக்கங்கள். Emergence of new classes. Globalization has given rise to a new class of gentleman farmers who are educated, specialized, and business-oriented. These individuals, often from diverse backgrounds, are drawn to agriculture as a vocation, signaling a shift towards modern farming practices.
புதிய வகுப்புகளின் தோற்றம் உலகமயமாக்கல் படித்த சிறப்பு வாய்ந்த மற்றும் வணிக நோக்குடைய ஜென்டில்மேன் விவசாயிகள் என்ற புதிய வகுப்பை உருவாக்கியுள்ளது. இந்த நபர்கள் பெரும்பாலும் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்தவர்கள் விவசாயத்தை ஒரு தொழிலாக ஈர்க்கிறார்கள். இது நவீன விவசாய நடைமுறைகளை நோக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. Increased disparities. The benefits of globalization have been unevenly distributed, widening income gaps between large-scale commercial farmers and small-scale subsistence farmers. Small farmers face vulnerability and economic challenges due to limited access to resources, credit, and technology. அதிகரித்த ஏற்றத்தாழ்வுகள். உலகமயமாக்கலின் நன்மைகள் சமமற்ற முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பெரிய அளவிலான வணிக விவசாயிகளுக்கும் சிறிய அளவிலான வாழ்வாதார விவசாயிகளுக்கும் இடையே வருமான இடைவெளிகள் விரிவடைகின்றன. வளங்கள், கடன் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான குறைந்த அணுகல் காரணமாக சிறு விவசாயிகள் பாதிப்பு மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்கின்றனர். Marginalization and depeasantization. Transnational corporations promoting cash crops and acquiring agricultural land have further marginalized subsistence farmers, leading to depeasantization. ஒதுக்கீடு மற்றும் விவசாயத்தை கைவிடுதல். பணப்பெயர்களை ஊக்குவித்து விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் நாடுகடந்த நிறுவனங்கள் வாழ்வாதார விவசாயிகளை மேலும் ஓரங்கட்டிவிட்டன. இது விவசாயத்தை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுத்தது. Rural-urban migration. Globalization has accelerated rural-urban migration, creating challenges of urban poverty and strained infrastructure while leaving rural areas further depopulated. கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர்வு. உலகமயமாக்கல் கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர்வை துரிதப்படுத்தியுள்ளது. நகர்ப்புற வறுமை மற்றும் நெருக்கடியான உள்கட்டமைப்பு சவால்களை உருவாக்கி கிராமப்புறங்களை மேலும் மக்கள் தொகையற்றதாக ஆக்கியுள்ளது. Impact on agrarian classes. விவசாய வர்க்கங்களின் மீதான தாக்கம். Landlords. Some landlords have transformed into enterprising farmers, while others rely on tenant rent, facing challenges like non-payment and land acquisition issues. நில உரிமையாளர்கள். சில நில உரிமையாளர்கள் தொழில்முனைவோர் விவசாயிகளாக மாறிவிட்டனர். மற்றவர்கள் குத்தகைதாரர் வாடகையை நம்பி பணம் செலுத்தாதது மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். Rich farmers. Large-scale farmers who can adapt to global market changes and access modern technology have prospered, while smaller farmers struggle to compete. பணக்கார விவசாயிகள். உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றியமைத்து நவீன தொழில்நுட்பத்தை அணுகக்கூடிய பெரிய அளவிலான விவசாயிகள் செழித்துள்ளனர். அதே நேரத்தில் சிறிய விவசாயிகள் போட்டியிட போராடுகிறார்கள். Small and marginal farmers. These farmers face significant challenges, including limited access to resources, credit, and technology, making them vulnerable to market fluctuations and climate change. சிறு மற்றும் குறு விவசாயிகள். இந்த விவசாயிகள் வளங்கள், கடன் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் உட்பட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர். இதனால் அவர்கள் சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஆளாகிறார்கள். Landless laborers. Many have become wage workers, often migrating to urban areas or engaging in non-agricultural work due to lack of rural employment opportunities. நிலமற்ற தொழிலாளர்கள். பலர் கூலி தொழிலாளர்களாக மாறிவிட்டனர். பெரும்பாலும் கிராமப்புற வேலை வாய்ப்புகள் இல்லாததால் நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்கின்றனர் அல்லது விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். Socio-economic consequences. சமூக பொருளாதார விளைவுகள். Increased inequality. Globalization has exacerbated socio-economic inequalities in rural India, with capitalist farmers and agribusinesses gaining more than small farmers and landless laborers. அதிகரித்த சமத்துவமின்மை. உலகமயமாக்கல் கிராமப்புற இந்தியாவில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தியுள்ளது. முதலாளித்துவ விவசாயிகள் மற்றும் விவசாய வணிகங்கள் சிறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களை விட அதிகமாகி வருகின்றன. Feminization of agriculture. Migration of men to urban areas has led to an increased participation of women in agricultural labor, changing gender roles in rural households and farm management. விவசாயத்தின் பெண்ணியமயமாக்கல்.
நகர்ப்புறங்களுக்கு ஆண்கள் இடம்பெயர்வது விவசாய தொழிலாளர்களில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க வழிவகுத்தது. கிராமப்புற வீடுகள் மற்றும் பண்ணை மேலாண்மையில் பாலின பாத்திரங்களை மாற்றுகிறது. சமூக ஏற்றத்தாழ்வு, ஆங்கில அறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் கொண்ட நகர்ப்புற வர்க்கம் வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் இத்திறன்கள் இல்லாத கிராமப்புற மற்றும் விளிம்புநிலை மக்கள் சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். சுருக்கம்: உலகமயமாக்கல் சமூகத்திற்கு நவீன வசதிகளையும் உலகளாவிய தொடர்பையும் தந்துள்ள போதிலும், அது நமது கலாச்சார வேர்களையும் மனித உறவுகளையும் பலவீனப்படுத்தியுள்ளது என்பதே நிதர்சனம். Write short note: Social consequences of globalization. சிறு குறிப்பு எழுதுங்கள்: உலகமயமாக்கலின் சமூக விளைவுகள். Social consequences of globalization. Increased inequality. Globalization has widened income inequality, both within and between countries. அதிகரித்த சமத்துவமின்மை, உலகமயமாக்கல் நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கு இடையிலும் வருமான சமத்துவமின்மையை விரிவுபடுத்தியுள்ளது. Cultural homogenization. Globalization has led to the spread of Western culture, threatening local cultures and traditions. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகமயமாக்கல் மேற்கத்திய கலாச்சாரத்தின் பரவலுக்கு வழிவகுத்தது, உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை அச்சுறுத்தியது. Migration and displacement. Globalization has driven migration and displacement, often resulting in social and economic challenges for affected communities. இடம்பெயர்வு மற்றும் இடப்பெயர்ச்சி. உலகமயமாக்கல் இடம்பெயர்வு மற்றும் இடப்பெயர்ச்சியை உந்தியுள்ளது, இது பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. Changes in family and social structures. Globalization has led to changes in family and social structures, including increased participation of women in the workforce and changes in traditional roles. குடும்பம் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் மாற்றங்கள். உலகமயமாக்கல் குடும்பம் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது, இதில் தொழிலாளர் தொகுப்பில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்தல் மற்றும் பாரம்பரிய பாத்திரங்களில் மாற்றங்கள் அடங்கும். These consequences can have far-reaching impacts on individuals, communities, and societies, highlighting the need for policies and interventions that promote social protection, cultural preservation, and inclusive development. இந்த விளைவுகள் தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் சமூகங்கள் மீது நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். சமூக பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. Globalization has had a profound impact on Indian society, bringing about both positive and negative social consequences. உலகமயமாக்கல் இந்திய சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, நேர்மறை மற்றும் எதிர்மறை சமூக விளைவுகளை ஏற்படுத்துகிறது. Positive impacts. Cultural exchange. Globalization has facilitated the exchange of cultural practices, ideas, and values, leading to a more diverse cultural landscape in India. கலாச்சார பரிமாற்றம். உலகமயமாக்கல் கலாச்சார நடைமுறைகள், கருத்துக்கள் மற்றும் மதிப்புகளின் பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது, இது இந்தியாவில் மிகவும் மாறுபட்ட கலாச்சார நிலப்பரப்புக்கு வழிவகுத்தது. Increased opportunities. Globalization has created new opportunities for Indians, particularly in the service sector, such as IT and BPO industries. அதிகரித்த வாய்ப்புகள். உலகமயமாக்கல் இந்தியர்களுக்கு, குறிப்பாக ஐடி மற்றும் பிபிஓ தொழில்கள் போன்ற சேவை துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. Social mobility. Globalization has led to increased social mobility, particularly in urban areas, with the emergence of new social classes. சமூக இயக்கம். உலகமயமாக்கல் புதிய சமூக வகுப்புகளின் தோற்றத்துடன், குறிப்பாக நகர்ப்புறங்களில் சமூக இயக்கம் அதிகரிக்க வழிவகுத்தது. Women's empowerment. More women are participating in the workforce and education, leading to a shift in traditional gender roles. பெண்கள் அதிகாரமளித்தல். அதிகமான பெண்கள் தொழிலாளர் சக்தி மற்றும் கல்வியில் பங்கேற்கின்றனர், இது பாரம்பரிய பாலின பாத்திரங்களில் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. Negative impacts. Income inequality. Globalization has widened the income gap between the rich and the poor, leading to greater income disparity. வருமான சமத்துவமின்மை.
உலகமயமாக்கல் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமான இடைவெளியை விரிவுபடுத்தியுள்ளது, இது அதிக வருமான ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுத்தது. Cultural homogenization. There is a concern about the dilution of traditional Indian cultures as Western influences become more prevalent. கலாச்சார ஒருமைப்பாடு. மேற்கத்திய தாக்கங்கள் அதிகமாக காணப்படுவதால் பாரம்பரிய இந்திய கலாச்சாரங்கள் நீர்த்துப்போவது குறித்து கவலை உள்ளது. Urbanization challenges. Rapid urbanization has led to the growth of mega cities, but also to challenges like slum development and overcrowding. நகரமயமாக்கல் சவால்கள். விரைவான நகரமயமாக்கல் மெகா நகரங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது, ஆனால் சேரி மேம்பாடு மற்றும் கூட்ட நெரிசல் போன்ற சவால்களுக்கும் வழிவகுத்தது. Environmental concerns. Industrialization and urban expansion have put immense pressure on natural resources, leading to deforestation, pollution, and a rise in carbon emissions. சுற்றுச்சூழல் கவலைகள். தொழில்மயமாக்கல் மற்றும் நகர்ப்புற விரிவாக்கம் இயற்கை வளங்களின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன, இது காடழிப்பு, மாசுபாடு மற்றும் கார்பன் வெளியேற்றத்தில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது. Other consequences. பிற விளைவுகள். Changing family structures. Globalization has reshaped family structures and social norms in India, with joint families giving way to nuclear families, especially in urban areas. குடும்ப அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள். உலகமயமாக்கல் இந்தியாவில் குடும்ப கட்டமைப்புகளையும் சமூக விதிமுறைகளையும் மறுவடிவமைத்துள்ளது. கூட்டு குடும்பங்கள் தனிக்குடும்பங்களுக்கு வழிவகுத்துள்ளன, குறிப்பாக நகர்ப்புறங்களில். Environmental awareness. On the positive side, globalization has brought awareness of environmental issues, and India has adopted global environmental agreements like the Paris Climate Agreement. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. நேர்மறையான பக்கத்தில், உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது, மேலும் இந்தியா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் போன்ற உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. Resistance to globalization. India has seen diverse forms of resistance to globalization, ranging from left-wing protests against economic liberalization to right-wing opposition to cultural influences. உலகமயமாக்கலுக்கு எதிர்ப்பு. பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு எதிரான இடதுசாரி போராட்டங்கள் முதல் கலாச்சார தாக்கங்களுக்கு வலதுசாரி எதிர்ப்பு வரை, உலகமயமாக்கலுக்கு எதிரான பல்வேறு வகையான எதிர்ப்பை இந்தியா கண்டுள்ளது. உலகமயமாக்கலின் தாக்கத்தை உள்ளடக்கிய வளர்ச்சியில் பகுப்பாய்வு செய்யுங்கள். உலகமயமாக்கலின் நன்மைகளை நாடுகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம், அதே நேரத்தில் அதன் எதிர்மறை விளைவுகளை தணிக்கலாம். உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth என்பது பொருளாதார வளர்ச்சி அனைவருக்கும், குறிப்பாக சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் சமமாக கிடைப்பதை உறுதி செய்வதாகும். உலகமயமாக்கல் செல்வத்தை உருவாக்கினாலும் அது தானாகவே உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்குவதில்லை. இதன் பகுப்பாய்வு மற்றும் சமநிலையான அணுகுமுறையை கீழே காணலாம். உள்ளடக்கிய வளர்ச்சியில் உலகமயமாக்கலின் தாக்கம். ஒரு பகுப்பாய்வு. உலகமயமாக்கல் ஒரு கலவையான முடிவை தந்துள்ளது. வறுமை குறைப்பு, ஆனால் சமத்துவமின்மை அதிகரிப்பு. உலகமயமாக்கல் கோடிக்கணக்கான மக்களை கொடிய வறுமையிலிருந்து மீட்டெடுத்தது உண்மை. சீனா, இந்தியா. ஆனால் அதே நேரத்தில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை வெல்த் கேப் அது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. பிராந்திய ஏற்றத்தாழ்வு. முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பெரும்பாலும் நகர்ப்புறங்களையும் தொழில் வளர்ந்த மாநிலங்களையும் நோக்கியே செல்கின்றன. இதனால் கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கிய மாநிலங்கள் வளர்ச்சியில் இருந்து விடுபடுகின்றன. வேலையற்ற வளர்ச்சி ஜாப்லெஸ் growth. தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி அதிகரித்துள்ளதால் ஜிடிபி உயர்ந்தாலும் அதற்கேற்ப வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை. உலகமயமாக்கலின் நன்மைகளை நாடுகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம்? உலகமயமாக்கலை சரியாக பயன்படுத்தினால் அது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்துசக்தியாக அமையும். மனித மூலதனத்தில் முதலீடு. ஸ்கில் டெவலப்மெண்ட். உலகச் சந்தையில் போட்டியிட திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் தேவை. எனவே கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியில் வொகேஷனல் ட்ரெய்னிங் முதலீடு செய்வதன் மூலம் இளைஞர்கள் உலகளாவிய வேலைவாய்ப்புகளை பெறச் செய்யலாம். ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி. எக்ஸ்போர்ட் லெட் growth. மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் உலகிற்கான உற்பத்தி மையமாக தங்களை மாற்றிக்கொள்ளலாம்.
இது அந்நியச் செலாவணியையும் வேலைவாய்ப்பையும் கொண்டுவரும். தொழில்நுட்ப பரிமாற்றம். வளர்ந்த நாடுகளிடமிருந்து நவீன தொழில்நுட்பங்களை பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் பெற்று உள்நாட்டுத் துறைகளை நவீனப்படுத்தலாம். எதிர்மறை விளைவுகளை தணிப்பதற்கான வழிகள். உலகமயமாக்கலின் தீய விளைவுகளிலிருந்து மக்களை காக்க அரசு ஒரு கவசமாக செயல்பட வேண்டும். வலுவான சமூக பாதுகாப்பு வலைகள், சோஷியல் சேஃப்டி நெட்ஸ். சந்தை போட்டியில் பாதிக்கப்படுபவர்களுக்கு அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். உதாரணம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், MGNREGA, உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் மருத்துவ காப்பீடு. சிறு மற்றும் குறுந்தொழில் பாதுகாப்பு, MSME சப்போர்ட். பன்னாட்டு நிறுவனங்களின் MNCs ஆதிக்கத்திலிருந்து உள்நாட்டு சிறு தொழில்களை காக்க அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் சந்தை வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். முற்போக்கு வரிவிதிப்பு, புரோகிரசிவ் டாக்ஸேஷன். உலகமயமாக்கலால் அதிகம் லாபம் ஈட்டும் பெருநிறுவனங்கள் மற்றும் பணக்காரர்களிடம் அதிக வரி வசூலித்து அந்த நிதியை கல்வி, சுகாதாரம் மற்றும் Analyze the impact of globalization on inclusive growth. How can nations harness the benefits of globalization while mitigating its negative consequences? உலகமயமாக்கலின் தாக்கத்தை உள்ளடக்கிய வளர்ச்சியில் பகுப்பாய்வு செய்யுங்கள். உலகமயமாக்கலின் நன்மைகளை நாடுகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம், அதே நேரத்தில் அதன் எதிர்மறை விளைவுகளை தணிக்கலாம். Globalization has a complex relationship with inclusive growth, presenting both opportunities and challenges. உலகமயமாக்கல் உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் ஒரு சிக்கலான உறவை கொண்டுள்ளது, வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் முன்வைக்கிறது. Benefits of globalization. உலகமயமாக்கலின் நன்மைகள். Economic growth. Globalization can stimulate economic growth in developing countries, lifting millions out of poverty and improving living standards. For example, China's GDP per person grew from 367.9 billion yuan in 1978 to over 90 trillion yuan in 2018, helping over 850 million Chinese people move out of poverty. பொருளாதார வளர்ச்சி. உலகமயமாக்கல் வளரும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும், மில்லியன் கணக்கானவர்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். எடுத்துக்காட்டாக, சீனாவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1978 367.9 பில்லியன் யுவானிலிருந்து 2018 90 டிரில்லியன் யுவானாக உயர்ந்தது. இது 850 மில்லியனுக்கும் அதிகமான சீன மக்கள் வறுமையிலிருந்து வெளியேற உதவியது. Increased trade. Global trade can create new markets and jobs, promoting economic development and cultural exchange. This can lead to greater empathy and tolerance, fostering inclusivity and social cohesion. அதிகரித்த வர்த்தகம். உலகளாவிய வர்த்தகம் புதிய சந்தைகள் மற்றும் வேலைகளை உருவாக்கலாம், பொருளாதார மேம்பாடு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும். இது அதிக பச்சாதாபம் மற்றும் சகிப்புத்தன்மைக்கு வழிவகுக்கும், உள்ளடக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை வளர்க்கும். Access to information. The Internet and digital technologies can connect people worldwide, providing access to information, education, and economic opportunities. தகவல் அணுகல். இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உலகளவில் மக்களை இணைக்க முடியும், தகவல், கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான அணுகலை வழங்க முடியும். Negative consequences. எதிர்மறை விளைவுகள். Income inequality. Globalization can exacerbate income inequality within and between countries, as the benefits of growth may not be evenly distributed. The richest ஒரு விழுக்காடு now hold almost 40 விழுக்காடு of the world's wealth, while the middle and lower classes have seen their wealth share drop. வருமான சமத்துவமின்மை. உலகமயமாக்கல் நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கிடையேயும் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்கக்கூடும், ஏனெனில் வளர்ச்சியின் நன்மைகள் சமமாக விநியோகிக்கப்படாமல் போகலாம். பணக்காரர்களில் ஒரு விழுக்காடு பேர் இப்போது உலகின் செல்வத்தில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் நடுத்தர மற்றும் கீழ் வகுப்பினர் தங்கள் செல்வ பங்கில் சரிவை கண்டுள்ளனர்.
Job displacement. Globalization can lead to job losses in industries that are unable to compete with international competitors, creating economic dislocation and increased inequality for workers in affected sectors. வேலை இடப்பெயர்ச்சி. உலகமயமாக்கல் சர்வதேச போட்டியாளர்களுடன் போட்டியிட முடியாத தொழில்களில் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும், பொருளாதார இடப்பெயர்ச்சியை உருவாக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட துறைகளில் தொழிலாளர்களுக்கு சமத்துவமின்மையை அதிகரிக்கும். Cultural homogenization. The dominance of global brands and media can lead to the loss of local traditions and languages, marginalizing indigenous communities and eroding their cultural identity. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகளாவிய பிராண்டுகள் மற்றும் ஊடகங்களின் ஆதிக்கம் உள்ளூர் மரபுகள் மற்றும் மொழிகளை இழக்க வழிவகுக்கும், பழங்குடி சமூகங்களை ஓரங்கட்டுகிறது மற்றும் அவர்களின் கலாச்சார அடையாளத்தை அரிக்கிறது. Mitigating negative consequences. எதிர்மறை விளைவுகளை தணித்தல். Fair trade rules. Implementing fair trade rules and policies that promote equitable distribution of benefits can help reduce income inequality. நியாயமான வர்த்தக விதிகள். நன்மைகளின் சமமான விநியோகத்தை ஊக்குவிக்கும் நியாயமான வர்த்தக விதிகள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்துவது வருமான சமத்துவமின்மையை குறைக்க உதவும். Negative consequences. எதிர்மறை விளைவுகள். Income inequality. Social protection programs. Governments can implement social protection programs, education and training initiatives, and policies to address regional disparities. சமூக பாதுகாப்பு திட்டங்கள். அரசாங்கங்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், கல்வி மற்றும் பயிற்சி முயற்சிகள் மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கான கொள்கைகளை செயல்படுத்தலாம். Investment in ICT infrastructure. Investing in ICT infrastructure can stimulate inclusive growth, especially in rural areas, by providing access to information, education, and economic opportunities. தகவல் தொடர்பு தொழில்நுட்ப உள்கட்டமைப்பில் முதலீடு. தகவல் தொடர்பு தொழில்நுட்ப உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வது, குறிப்பாக கிராமப்புறங்களில், தகவல், கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் உள்ளடக்கிய வளர்ச்சியை தூண்டும். Cultural preservation. Supporting local businesses and artisans, promoting multilingualism, and protecting indigenous languages and cultures can help preserve cultural diversity. கலாச்சார பாதுகாப்பு. உள்ளூர் வணிகங்கள் மற்றும் கைவினைஞர்களை ஆதரித்தல், பன்மொழி பேசுதலை ஊக்குவித்தல் மற்றும் பூர்வீக மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாத்தல் ஆகியவை கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாக்க உதவும். Strategies for inclusive globalization. உள்ளடக்கிய உலகமயமாக்கலுக்கான உத்திகள். Equitable distribution of benefits. Policies should focus on equitable distribution of benefits, worker protection, environmental sustainability, and cultural preservation. பயன்களை சமமாக விநியோகித்தல். கொள்கைகள் நன்மைகளை சமமாக விநியோகித்தல், தொழிலாளர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். Global dialogue. Opening a global dialogue and encouraging international solutions can help address the challenges posed by globalization. உலகளாவிய உரையாடல். உலகளாவிய உரையாடலை திறப்பதும் சர்வதேச தீர்வுகளை ஊக்குவிப்பதும் உலகமயமாக்கலால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உதவும். Inclusive growth policies. Governments can implement policies that promote inclusive growth, such as investing in education and skills training, and supporting small and medium-sized enterprises. உள்ளடக்கிய வளர்ச்சிக் கொள்கைகள். கல்வி மற்றும் திறன் பயிற்சியில் முதலீடு செய்தல் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரித்தல் போன்ற உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளை அரசாங்கங்கள் செயல்படுத்தலாம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.